ஹாய் வாங்க இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் கம கம புலாவ் பண்ணலாம். இது சிக்கன் கிரேவியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி, 4 பச்சை மிளகா, 1 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். 50 ml எண்ணெயாவது நெய்யாவது போட்டுக்கோங்க, சூடாகட்டும். பாருங்கள், 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்தோம். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி போட்டு தண்ணி கொதித்த உடனே அரிசியில் தண்ணி வடிச்சிட்டு போட்டு நல்லா அரிசியில் தண்ணி குறையிட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. அடியில் தோசை தவா வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு 10 நிமிஷம் தம்முக்கு விட்டுருங்க. சூப்பரான கம கம